வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுக்குள்ள வந்து இவனை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது. தரித்திரம் பிடிச்சவனுங்க. லக்ஷ்மி, இவனுங்க கிளம்புனதும் வீட்டை மஞ்சள் தண்ணி ஊத்தி தாண்டி கழுவி விடணும். நீ சீக்கிரமா பணத்தை எடுத்து வீசு. என்ன தென்றல் யோசிக்கிற? சீக்கிரம் பணத்தை கொடுத்துருமா, அவங்க போகட்டும். அக்கா, ஏன் இப்படி அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க? பணத்தை எடுத்து சீக்கிரம் கொடுக்கா. என்ன செடி உனக்கு? ஏன் பேசாம நிக்கிற? மேகனா, நீயாவது சொல்லுமா, ஏன் அமைதியா இருக்கா? பணம் கிடைச்சிடுச்சு இல்ல? இல்ல அங்கிள், பணம் கிடைக்கல. எனக்கு இப்போ பணம் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. வாய மூடுறி. நேத்து என்னமோ பெரிய இவ மாதிரி சொன்ன 12 மணிக்கு பணத்தை கொடுத்துருவான்னு, இப்ப திரும்ப டைம் கேட்டுட்டு இருக்க. பத்தாவதுக்கு நீ பணத்தை கொண்டு வந்துருங்கிற திமிர்ல உன் ஆத்தாக்காரி, உன் தங்கச்சிங்க, உன் அப்பங்காரன் என்ன வருஷம் கட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீ அதை வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கல. சரி, பணம் தான் கிடைக்க போறது இல்ல. கழுதைங்க என்னத்தையாவது பேசிட்டு போட்டு அமைதியா இருந்தா நீ பணத்தையும் கொண்டு வரல. நாலு பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ரொம்ப பேசிட்டீங்கல்ல. நீ என்ன சொன்ன? எனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கேட்டல? என்ன அடிச்சு விரட்டணும்னு சொன்ன. நான் நின்ன இடத்த மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவணும்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் கேட்டு நான் அமைதியா வேற இருந்தேன். இவ்வளவு நாகரிகமா நான் எவங்கிட்டயும் நடந்தது இல்ல. இவ்வளவு அநாகரிகமா யாரும் என்ன அசிங்கப்படுத்துவது இல்ல. யோ வாத்தி, இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தா இவனுங்க கூட என்ன மதிக்க மாட்டானுங்கயா. அதனால நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை இன்னைக்கு கொடு, இல்ல நாளைக்கு கொடு, அடுத்த வருஷம் கூட கொடு. ஆனா அது வரைக்கும் அடமான பொருளா இவளை என்கிட்ட கொடுத்துரு. என்னடி பாக்குற? இப்ப இந்த குடும்பத்துக்கு நீதானே லீடரு. அதான் உன்ன கேக்குற. வந்துருச்செல்லோ. வாயா, நீ வாடி. வா. உங்க பணம் எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் தென்றல் விட்டுங்க. ப்ளீஸ் தென்றல்.
சார் 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 வேண்டாம் சார் சார் விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் கையேடுறா. அத சொல்றதுக்கு நீ யாரு? டேய், எடுறா கைய. நீ யாருன்னு கேக்குறல்ல? யாருன்னு கேக்குற? அவங்க யார் தெரியுமா? ஆண்டாளம்மடா, பெரிய கோடீஸ்வரி. அவங்களுக்கு இந்த ஊர்ல சிஎம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. வணக்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க. டேய், உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க ஆட்டத்தை இங்க வந்து காட்டியிருப்பீங்க. யார் குடும்பம்னு நினைச்சீங்க? இந்த குடும்பம் வேற, இந்த ஆண்டாள் குடும்பம் வேற இல்ல. ரெண்டும் ஒரே குடும்பம் தான். இந்த மனுஷன் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார்னு நினைச்சுதானே இந்த அளவுக்கு ஆட்டம் காட்டியிருக்கீங்க. இவர் நினைச்சிருந்தா உங்களை எப்பவோ உள்ள தள்ளி இருக்கலாம். ஆனா அவரோட மனசு இடம் கொடுக்கல. அதனாலதான் இன்னும் நீங்க இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க. இவரோட குணம் பார்த்து யமன் கூட இறக்கப்படுவான். ஆனா நீங்க இறக்கமே இல்லாம இந்த மனுஷன் கிட்ட அநாகரிகமா விளையாட பாத்திருக்கீங்கல்ல. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட தம்பி. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலா செத்துடலாம். இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு காலி பசங்களை கூட்டிட்டு வந்து பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இவங்க இந்த 3 பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்த குடும்பத்தோட குலசாமிடா இந்த மனுஷி. இப்படி ஒரு குடும்பத்துல நல்ல மனுஷியோட வயித்துல மகனா நீ பிறந்திருந்தா உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். நீ எந்த கேடுகட்ட குடும்பத்துல பிறந்தியோ அதனாலதான் இப்படி இருக்க. இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான காரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைங்களோட முகத்தை பாருங்கடா, பச்சை மண்ணுங்க. இதுங்க முகத்தை பார்த்துமா உங்களுக்கு இரக்கம் வரல? பொதுவா யாருக்காவது யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்க ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்கன்னு பாராட்டுவாங்க.
அது வெறும் பேச்சாதான் இருக்கும். ஆனா என் பேத்தி தென்றல் நிஜமாவே ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவடா. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாகி என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற ராஜகுமாரி. உங்க பொறுக்கித்தனமான புத்தியினால என் பேத்திய படாத பாடு படுத்துட்டீங்கல்ல. ச்சே, கேவலம் பணத்துக்காக என் குடும்பத்துல இருக்கிற ஒட்டுமொத்த நிம்மதியையும் இப்படி அநியாயமா கொலைச்சு போட்டுட்டீங்களேடா. இப்ப கூட நான் நினைச்சா உங்க அத்தனை பேரையும் சாகர வரைக்கும் வெளியில வர முடியாதபடி நான் ஜெயில தள்ள முடியும். அம்மா அம்மா அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா. ஏதோ புத்தி கட்டு போய் தப்பு பண்ணிட்டேம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சீ, வாய முடுங்கடா. செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு மன்னிப்பு வேறயா? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, இவங்க எல்லார்கிட்டையும் தான். என்னடா பாக்குறீங்க? அத்தனை பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. முதல்ல என் பேத்தி காலில் விழுங்கடா. மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் கேளுங்கடா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க பசங்களா, தெரியாம பண்ணிட்டோம் ஐயா. கேவலம் பணத்துக்காக தானே நீங்கள்லாம் இப்படி அசிங்கமா நடந்திருக்கீங்க. ஆகாஷ், இந்தா உனக்கு வர வேண்டிய 10 லட்சம் ரூபாய். இனிமே உங்களால இந்த குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இனி வந்தது நீங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது. இனிமே இந்த தெரு பக்கம் தலை கூட வச்சு படுக்க கூடாது. இந்த வெத்து பேப்பர்ல நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. இனிமே உங்க பேர் கூட நான் கேள்விப்படக்கூடாது. கிளம்புங்க இங்க இருந்து. ஏய் அம்மா, எங்கடா போறீங்க? இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது? போங்க, உள்ள கொண்டு போய் வைங்க. சரிங்கம்மா. டேய் எடுங்கடா. வரேம்மா. போடா. என்ன லட்சுமி, என்ன உள்ள கூப்பிட மாட்டியா? அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. வர. வா தென்றல், வாங்க.
யாரு? ஹலோ மேகனா தானே? ஆமா, நீங்க? நான் சித்தோட ஃப்ரெண்டுங்க. ஆ, சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டு தெண்டலுக்கு அவசரமாக 10 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு சித்து என்கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கான். நான் இப்போது தெண்டல் வீட்டு ஸ்ட்ரீட்டில் தான் நிற்கிறேன். நீங்கள் இங்கே வந்து பணத்தை வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, தென்றலுக்கு பணம் கிடைச்சிருச்சு. அப்படிங்களா? ஆமாங்க, நீங்க கிளம்புங்க, சித்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆ சரி, ஓகே, பாய். நாங்க பாட்டி. தென்றல், இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில உங்க சித்தப்பாவுக்கு ஆபீஸ்ல இருந்து லோன் வாங்கி கொடுத்தியாமே, அந்த லோனை இத வச்சு க்ளோஸ் பண்ணிடு. இல்ல வேணா பாட்டி, பரவாயில்ல. இருமா, இந்த 2 லட்சத்தை உன் அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கோ. பாட்டி ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். தென்றல், நீ ஏன் பேத்தி, எந்த சூழ்நிலையிலையும் கையில பணம் இல்லாம நீ நின்னுடக்கூடாது. உன் அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கோ. பாத்துருங்கம்மா. வரமா தென்றல். இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்காக பணத்தை தேடி நீ எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்க. உனக்கு இந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்கணும்னு தோணலல்ல? நேத்து நான் கூட உன்கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு திரும்ப திரும்ப கேட்டேன். அப்பவாவது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல? அப்போ இன்னும் நீ என்ன உன் பாட்டியா ஏத்துக்கல இல்ல? பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி.